சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரி கண்மணி விஷயத்துல வசமா சிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, இன்னும் என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கண்மணியை கேட்டு எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்தாங்க. ஆனா யாருமே கண்மணியை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அந்த கடவுளா பார்த்து இந்த மாப்பிள்ளைய நம்ம கண்ணுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. இப்போவாவது நீங்க சரின்னு சொல்லுங்க மாமா. இப்ப என்ன, கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம், மண்டபத்துல ரிசப்ஷனை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நல்லபடியா சந்தோஷமா கண்மணி வாழ்வா. இதுக்காக எதுக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு, என்ன மதினி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணனுக்கு கண்மணி தான் கடைசி பொண்ணு. அது மட்டும் இல்ல, என் அண்ணன் அமைச்சரு. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணத்தை பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுறத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு என் மனசுக்குள்ள பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணே, இந்த சம்பந்தம் வேண்டாம்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, சாவித்திரி, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத, அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு அடுத்து சேது கிட்ட ராஜாங்கம் கேட்குறாரு. ஏயா சேது, இந்த விஷயத்துல நீ என்னையா சொல்ற? உன் முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட ராஜாங்கம் கேட்கவும், அப்பா, நீங்க கண்மணி விஷயத்துல என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அதான் சேதுவே சரின்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் இன்னமும் எதுக்காக மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நாம நிச்சயதார்த்தத்தை இப்பவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க மோகனா வந்துட்டு, நீ என்ன சொல்ற ஈஸ்வரி? கண்மணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமான்னு மோகனா கேட்கவும், அவகிட்ட எதுக்கு சம்மதம்லாம் கேட்டுக்கிட்டு, நல்ல வரனா வந்திருக்கும் போது நாம சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி விடாப்பிடியா நிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு வழியா ராஜாங்கமும் இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம், நம்ம இப்பவே தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும், என்ன கொடுக்க போறீங்க? நாங்க மூடி மறைச்சி பேச விரும்பல. எங்களுக்கு கண்மணிக்காக வரதட்சணையா உங்க சொத்துல பாதி சொத்து எங்களுக்கு வரதட்சணையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கவும் அதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா, ராஜாங்கம், மோகனான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாகுது. உடனே அப்பத்தா வந்துட்டு, என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இம்புட்டு வரதட்சணை கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்னு அப்பத்தா கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நாங்க ஒன்றும் அதிகமாலாம் கேட்கல. உங்க பொண்ணுக்கு காலு ஊனமா இருக்கு, நீங்களே யோசிங்க. இப்படிப்பட்ட பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவா? ஏதோ என் பையன் உங்க பொண்ணை கோவில்ல வச்சு பார்த்து பிடிச்சி போச்சின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்களும் இங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அமைச்சர் ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது. அதனால தான் நாங்க யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றோம். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா உங்களோட சொத்துல பாதி கொடுங்க, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, எங்க பையனோட மனசை மாத்தி நாங்க வேற எங்கேயாவது பொண்ணு பார்க்குறோம். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிடுறதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு, அடி சக்க, அதான பார்த்தேன், என்னடா இது வேலியில போற ஓனா வேட்டிக்குள்ள ஏறுதேன்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா சொத்துக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? யோ எந்திரியா, மரியாதையா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அத்தாச்சி, என்ன அத்தாச்சி இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன ஊர் உலகத்துல இல்லாததையா கேட்டுட்டாங்க? என்ன மாமாவோட சொத்துல பாதி சொத்தை கேட்குறாங்க, கேட்டுட்டு போகட்டுமே. கண்மணிக்காக சொத்துல பாதி கூட மாமா கொடுக்க மாட்டாரா? அவங்க சொல்றதும் சரிதானே. கண்மணி காலு ஊனமா இருக்கா, அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அதனால தான் அம்புட்டு பணம் கேட்குறாங்க. ஏன் மாமா, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, வெளிநாடு போய் செட்டில் ஆக போறாரு. அப்படி இருக்கும்போது கண்மணியை நல்லா பார்த்துப்பாரு. நீங்க மனசு வச்சா
கண்மணிய இந்த நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு, மதினி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏதோ பணத்துக்காகவே வந்து கண்மணிய கல்யாணம் பண்ணிக்க கேட்குற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த சம்பந்தம் வேணவே வேண்டாம் அண்ணே, இந்த சம்பந்தம் வேண்டாம் அண்ணே, முதல்ல இவங்கள வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுனே, நான் பார்த்து வச்சிருக்கனே, இதை விட தங்கமான மாப்பிளைய சொத்துல பாதியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, நீங்க எம்புட்டு கொடுக்குறீங்களோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க, எதுக்காக இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, டேய் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அத்தாச்சி நீங்க பேசாம அமைதியா இருங்க, இன்னும் மாமா அவரோட முடிவு என்னன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி சரி ஈஸ்வரி சாவித்திரி நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னோட முடிவை சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க என் கண்மணிக்காக என் சொத்தை முழுசா கேட்டா கூட நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும், அவ மகாராணி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்புறம் என்ன சம்மந்தி இப்பவே தட்டை மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்க தட்டை மாத்த தயாரா இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்க வீட்டு வாசல்ல போலீஸும் ஜீப்ல வந்து இறங்குறாங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்த போலீஸ்காரங்க சத்தம் போட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. உடனே சேது வந்துட்டு, சார் என்ன சார் தட்டு மாத்தி என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இந்த நேரத்தில் வந்து எதுக்காக தட்டை மாத்தாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் அப்பா அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுவாரு, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சார் நாங்க உங்க தங்கச்சியை காப்பாற்ற தான் வந்திருக்கோம், இதோ இருக்காங்களே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் சார், இப்படி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மொத்தமாக 10 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு வந்து 11ஆவதா உங்கள் பொண்ணை ஏமாத்துறதுக்காக இங்கே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. எப்படியோ எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, அமைச்சரோட வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறதா எங்களுக்கு வெளியே தெரிய வந்தது, அதனால தான் உடனே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இதை கேட்டதும் சாவித்திரி, ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சேதுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாகுது. இந்த பக்கம் ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கண்மணி வந்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இங்க இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வந்து நேரா மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சி, டேய் உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்திருப்ப, அதுவும் உங்க அப்பனுக்கு எங்க அப்பாவோட சொத்துல பாதி கேட்குதோ, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி வந்துட்டு, சேது நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த குடும்பத்தை பார்த்தாலே ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ற மாதிரியே தெரியுதுன்னு, எம்புட்டு தைரியம் இருந்தா கண்மணியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இங்க வந்திருப்பாங்க, முதல்ல அவங்க அப்பனை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்து, இன்ஸ்பெக்டர் முதல்ல இந்த குடும்பத்தை இழுத்துக்கிட்டே போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் ஈஸ்வரி இதுதான் நீ பார்த்துருக்க மாப்பிள்ளையோட லட்சணமா, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், எங்க இருந்து வாராங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காம உன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிக்கிட்டு வந்துட்டு கடைசியில் இப்படி பிராடுத்தனம் பண்ற குடும்பமா இருக்குன்னு ராஜாங்கம் சொல்லவும், மாமா அது வந்து நான் நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் கண்மணிக்கு ஏத்த குடும்பம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன், கடைசியில் இவங்க இப்பேற்பட்ட பிராடு குடும்பமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க சன்னாசிக்கு கோவம் வந்து ஈஸ்வரிய ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. உன்னை மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களா, சொல்லு ஈஸ்வரி சொல்லு, உன்னை மாப்பிள்ளை பார்க்க சொல்லி யாராவது சொன்னாங்களா, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கண்மணி வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருப்ப, பாரு கண்மணி எவ்வளவு அழகானவ, அவளுக்கு கால் தான் ஊனமே தவிர அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னொரு தடவை கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அது பார்க்குறேன் இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ யாரையாவது வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கு அம்புட்டுதான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை, என் கண்ணு முன்னாடியே நிற்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஈஸ்வரிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு, பாத்தியானே, இதுக்குத்தான் சொன்னேன் ஈஸ்வரி மதினி பார்த்துருக்க மாப்பிள்ளை வேண்டாம்னு. யாராவது சொத்துல பாதி கேட்பாங்களா? அப்படி கேட்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. ஆமா, இந்த குடும்பத்துல யார் தான் நான் சொல்லி என்னன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் பார்த்துருக்க மாப்பிள்ளையே கூட்டிட்டு வரேன். அண்ணே, நீ சரின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே மோகனா வந்துட்டு, வேண்டாம், யாருமே கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். கண்மணிக்கு எப்போ கல்யாணம் ஆகணுமோ அப்போ ஆகிட்டு போட்டோம். யாரும் தேவையில்லாம கண்மணியோட வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாமா கண்மணி, நாம ரூமுக்கு போகலாம்னு மோகனா கண்மணியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் சித்ரா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனானே என் சித்தப்பாக்காரன்னு ஒருத்தன், அவனுக்கு முதல்ல ஃபோனை போடு, அவனை நல்லா 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட பேசவும், எம்மா அதான் போலீஸ்காரவங்க அவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்களே, இப்போ அவனுக்கு ஃபோன் போட்டால் மட்டும் அந்த ஆள் எடுத்துருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எனக்கு தெரியாதுடி, முதல்ல நீ ஃபோனை போடு, கண்டிப்பாக அவன் ஃபோனை எடுப்பான். இப்போ அவனை 4 வார்த்தை கேள்வி கேட்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடவும் ஈஸ்வரியோட சித்தப்பாவும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யோ, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாயா? ஏற்கனவே உன் பையனுக்கு 10 கல்யாணம் ஆயிருக்கு, இதையெல்லாம் மறைச்சி தான் இங்கே வந்து பொண்ணு எடுக்க வந்தியா? நானும் ஏதோ சித்தப்பா ஆச்சேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து சொத்துல பாதியை வாங்கி கொடுக்கலாம். உன் பையனை வேற ஏதாவது பொண்ணை பார்த்து சந்தோஷமா இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு உன்னை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிட்டு வந்தா நீ ஒரு கேடுகட்ட பிள்ளையில பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாய்க்கு வந்தபடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சத்தம் போடவும், இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு, சும்மா நிறுத்துமா, அந்த ஊனமுள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படியாவது சொத்துல பாதியை வாங்கிக்கலாம்னு தான் வந்தேன். நீயும் தானே சொத்துல 10 கொடு 15 கொடுன்னு பங்கு கேட்ட. சரி, கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா கடைசியில் போலீஸ்காரன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சி தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அங்கே அமைச்சர் வீட்டுக்கு வந்ததும் எங்களை கூண்டோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. பேசாமல் ஃபோனை வைமா, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன்னு மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து பார்த்தா எல்லாரும் தூங்கின பிறகு எப்படியாவது ஆறுமுகத்தை பார்த்து நாம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியா இறங்கி வந்து ஆறுமுகத்தை பார்த்து கண்மணி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. கண்மணி, எதுக்காக இப்போ நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு ஆறுமுகம் கேட்கவும், பார்த்தீங்கல்ல, இன்னைக்கே என்ன வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் என்ன கேட்காமலேயே முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் வேணா எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், வேண்டாமா, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசவே வேண்டாம்னு ஆறுமுகம் சொல்லவும், அப்புறம் எப்போ ஆறுமுகம் நம்மளை பற்றி சொல்றதுன்னு கண்மணி கேட்கவும், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக அப்போ சொல்லிக்கலாம். இப்போ மட்டும் சொன்னோம்னா ஏதாவது புதுசாக பிரச்சனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்னு ஆறுமுகம் சொல்லவும், பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக என்ன வேற ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் 11ஆவதா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தான். நாளைக்கு எவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்குடா வாழ்கிறோம்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களை காதலிக்க ஆரம்பித்த பிறகுதான் நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா அப்புறம் என்னை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது. எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். எப்படியாவது இந்த விஷயத்தை சீக்கிரமா அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.